அதனால் இவங்க எல்லாருமே ஒரு தரப்பில் அவங்க பேர் நல்ல பேரை வந்து அவங்க காப்பாற்றிக்கிறாங்க. ஆனால் பிரியங்காவுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு திமிரு தலக்கணம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி பொதுமக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுமக்களோட ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரியங்காவை அந்த அளவுக்கு கழுவி ஊற்றுறாங்கன்னா கேவலமாக கழுவி ஊற்றுறாங்க பொதுமக்கள். எல்லாமே ஈக்குவலாக தான் பார்க்கணும். ஸோ நீ அங்கே ஒரு ஆங்கர் கிடையாது. ஸோ அங்கே நீ குக்குன்றது சமைக்கிறத நீ அங்கே காமிக்கணும். அதுதான் உன்னோட வேலை. அது மணிமேகலை கூட பிரியங்கா போட்டி போடணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் பிரியங்கா ஓவர் டாமினேட். அவளே இங்கே விஜய் டிவியில் கண்ட்ரோல் மேலே இருக்கா. தப்பு. அது வந்து பிரைவேட் சேனலு. நீயும் நடிக்கலாம், நானும் நடிக்கலாம், இப்படி சொல்றது புரியுதா? இவ தான் குத்தகை எடுத்த மாதிரி பேசுங்கிறா பிரியங்கா. மணிமேகலை பண்ண தப்பு இல்லை. ஏன்னா அவங்க ரொம்பவே ஸ்டார்ட் மியூசிக் அதெல்லாம் இருக்கிறதுனால டாமினேட்டிங்காக இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல பிரியங்காவை. இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் கோபிநாத்தால் தான் விஜய் டிவி ஓடிக்குது. இப்போ அவரும் சொதப்பினாருன்னா இழுத்து விஜய் டிவி மூடணும். அவங்க இப்போ ஆங்கரிங்னா ஆங்கரிங் வேலை.